வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தனால இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதர் அண்ட் சிஸ்டர், ஸோ அக்கா தம்பின்ற வீடியோ தான் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட பிரதர் சிஸ்டர் ஸோ அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றத ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது வந்து ஃபோட்டோஸை வந்து அலைட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கூட உங்களோட ஃபோட்டோஸை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸை ஜூம் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கொலம் ஃபேடுன்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அதில் வைப்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொலம் ஃபேடுன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா ஃபோட்டோவுக்கும் ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு கொலம் ஃபேடில் ஒரு 8 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ மாறி மாறி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக போய் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த பிளாக் இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 15 இல்லைனா 20க்குள்ளே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 20 இல்லைனா 15க்குள்ளே கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் மீறி உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அது மட்டும் அந்த ப்ளூ மட்டும் ரிமூவ் ஆகி கரெக்டாக அந்த சார்ட்டிங் எஃபெக்ட் மட்டும் ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும், கீழே 50 இருக்கும், அதை மட்டும் ஒரு 55ல் வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லிரிக்ஸ் வந்து நம்ம அக்கா தம்பின்றதை உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸை வந்து காமனான வேர்ட்ஸை டைப் பண்ணோம் அப்படின்னா வீடியோ போடணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.